சகோதரர் கேட்ட கேள்வி, நீங்கள் பாட்டு ஜாலியாக 7 மாதம் சொல்லிட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெறும் சரணாகதி போருமா? இது ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் அந்த ரோமாபுரி ஆட்சியானது உலகளாவி பரவி இருக்கும்போது எந்த ரோடில் போனால் கடைசியில் ரோமாபுரிக்கு தான் போய் சேருவீங்க. இதை போன்று இருப்பதற்குள் அந்த உயரிய ஆன்மீக நிலையை அடைவதற்கு ஒரே ஒரு வழி மட்டும் கிடையாது. சரணாகதி கூட ஒரு பிகினிங் தான். இந்த செப்டம்பர் மாதம் அவருடைய பிறந்தநாள் போது அவரே ஒரு ரிவீலிங்காக ஒரு விஷயத்த சொல்றார். மேர்ஜர் தான் இருக்கிறதுக்குள்ள நான் கடைசி நினைச்சிருந்தேன். பாபுஜி மகாராஜ் மேர்ஜர் தான் முதல் ஸ்டெப்னு சொல்லிட்டாரு. சிலபஸ் மாறிடுச்சு, படிச்சு முடிக்கணும், புக்கு மாறுது, போனோன்னு ரோடை காணும், பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் இல்லை. நம்மளுடைய வேலை பயிற்சியை அவர் சொன்னதுபடி செய்தல், மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறது. ஒரு முறை தாஜி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த சரணாகதியை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் அழகாக சொன்னார். சரணாகதின்றது ஒரு 4வது 5வது ஸ்டெப்பு. இந்த சரணாகதியானது ஒரு அளவில் வரும்பொழுது அன்பாக மாற வேண்டும். அந்த அன்பு ஒரு அளவில் வரும்பொழுது பக்தியாக மாற வேண்டும். அப்படின்னா பக்தியோட முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கு. Where religion ends, spirituality begins. Where spirituality ends, reality begins. Where reality ends, bliss begins அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வேர் பிளிஸ் ends-ன்றப்போ அதுக்கு மேலே 4-5 ஸ்டேட் இருக்குன்னு சொல்லி தாஜி அதை பற்றி என்னன்னு கேட்டுக்கோ அந்த இடத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச நம்ம 2 பேருக்கும் 7 மாதம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டமுக்கு ஏற்கனவே இங்கே வந்திருந்தோன்னா அந்த கேள்வி வராது. கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லை. உங்களுக்குன்னு ஒரு வழி கண்டிப்பாக பிறக்கும். இதுக்கு ஒரே வழி மனமுருகிய பிரார்த்தனை. இரவு படுப்பதற்கு முன்னால் அந்த 10th மேக்ஸிமில் இதுவரை நான் செய்த வழிமுறைகள் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் கொடுக்கும் நிலையை இன்னும் நான் அடையாத மாதிரி என்னை வச்சிருக்கு. எனக்கு ஒரு முறை நல்லா ஞாபகம் இருக்கு. 2014 பிகினிங் தாஜியோட வீடு மணப்பாக்கத்தில் இனாகரேஷன் சாரஜி மகாராஜ் வராரு. அங்கே ஒரு 2-3 நாள் தங்குறாரு. அப்போ சாரஜி மகாராஜ், நான், தாஜி 2 பேர், நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஏதோ பேசும்போது சாரஜி மகாராஜ் மகிழ்ச்சியாக உனக்கு என்ன ஒன்று கேளு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் வேணாம், இல்லை எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு, என்ன ஒன்றும் எனக்கு ஒன்றும் வேணாம், ஆனால் உங்களை அடைவதற்கு ஏதாவது தடையாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு வேற சிரிச்சார். வெளியில் வந்தோன்னா தாஜி என்னை தட்டி கொடுத்துட்டு சொன்ன ஒரு விஷயம், தெரிஞ்சோ தெரியாம புத்திசாலித்தமான ஒரு விஷயம் கேட்டேன் அப்படின்னாரு. நிஜமாக எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பொருளாதாரமாக கேட்டு என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ தூக்கின்னு போக முடியும். ஏன்னா ஒரு ரீசெண்டாக இன்னொரு மதம் சார்ந்த பிணவடக்கத்தை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், கையெல்லாம் கூட வெளியில் தான் போட்டு போவாங்களாம். எதுக்குன்னு கேட்டால் அந்த பிணத்துக்கு கூட தெரியணுமா, மேலே போகும்போது ஒன்றுத்தையும் கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை எனக்கு பல வருடம் முன்னாடி. எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம மனுஷனுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. ஒரு முறை அக்பரை பார்ப்பதற்கு ஒரு சன்னியாசி வந்ததாகவும் அவர் வெளியில் உட்கார விட்டதாகவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் காவலாளிகிட்ட சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னு அக்பர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. 5 நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்து போகிறாரு. உடனே அக்பர் பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன்னு. இல்லை நான் வந்ததுக்கான பதில் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு வரான். என்ன கிடைச்சிதுன்னா உங்கள்கிட்ட கோயில் கட்டுறதுக்கு ஏதோ பணம் கேட்கலாம், உங்கள்கிட்ட யாசகம் செய்யலாம், உள்ளே வந்தால் நீங்கள் இன்னும் ராஜாங்கம் வேணும், பணம் வேணும், நிறைய இடம் நீங்களே மேலே தான் பிச்சை வாங்கிட்டு இருக்கீங்க, அவர்த்தையும் நான் வாங்கிக்கிறேன்னு போயிட்டாங்க. இதை போன்று அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒன்று இருந்ததுன்னா இன்னைக்கு இரவு பிரார்த்தனையில் மனமுருகி கேளுங்க. எனக்கும் உங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளி இருக்குன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் அவருக்கு தான் தெரியும். அந்த இடைவெளியை நீக்குவதற்கு என்ன வேணுமோ அந்த இடைவெளியை நீக்குவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னவோ அதை ரிமூவ் பண்ணுங்க. அதையே பிரார்த்தனையாக மாற்றிட்டு படுத்துது. இதற்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பாக
கிடைக்கும். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி கண்டிப்பாக. நம்ம இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹைலி கஸ்டமைஸ்டு வேணுவாங்க, டெய்லரிங் மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொக்கா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு பட்டன் வேறு இடத்துல வேணும், பேக்கெட் வேறு இடத்துல வேணும், ரெடிமேட் ஷர்ட் எல்லாருக்கும் பொருந்தாது. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சின்றது பார்த்தீங்கன்னா நமக்காக இருக்கக்கூடிய டெய்லர் மாஸ்டர் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் சட்டையை கொடுப்பாங்க. ஆனால் கேட்குறது நீங்கள் தான் கேட்கணும். உங்களுடைய ஒத்துழைப்பு, கோஆபரேஷன், பாபுஜி சொன்ன மாதிரி அது இருந்ததுன்னு சொன்னால், பாபுஜி சொன்ன இன்னொரு வார்த்தை, பி லைக் அ டெட் மேன் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரெஸ்ஸர். ஊர்லலாம் இறந்தவுடனே அந்த சில மதங்கள் ஜாதிகளை பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு அந்த பிணத்துக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுவாங்க. அப்போ பிணம் கை தூக்கி இங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்காங்க அப்படியா சொல்லுவோம். அது பாட்டு உட்காந்துருக்கும், கட்டி விடுவாங்க. அதை போன்று உங்களுடைய குருநாதரிடம் இருங்கள். அவருக்கு உங்களை என்ன பண்ணணும்னு தெரியும். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வி இருந்தால் எடுத்துக்கலாம். இதே கேள்வி எனக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி வெள்ளூர் போகும்போது கேட்டாங்க. என்னை சுற்றி இருப்பவர்கள் பல பேருக்கு தியானத்தில் ஆர்வம் இல்லை, எப்படி தியானத்தை அவர்களுக்கு ஆர்வத்தை கொடுப்பது? இதற்கு நான் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்னது. தியானம் என்பது எனக்கு ஒரு பசியை போன்றது. பசியில் ஒருத்தருக்கு ஆர்வத்தை உருவாக்க முடியுமா? அவருக்கு அந்த பசியை உருவாக்க வேண்டும். எக்ஸசைஸ் பண்ணி உருவாக்கலாம், பட்டினி போட்டு உருவாக்கலாம். அப்படின்னா அவருக்கு அந்த ஆன்மீக பசியை எது உருவாக்குதுன்றதை கண்டுபிடிச்சு அந்த பசியை உருவாக்குற அளவுக்கு நான் அவரோட பழகணும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி புரிதல் இருக்கும். கடவுள் ஒருத்தராக இருந்தாலும் அவரை நோக்கி போகக்கூடிய பாதைகள் 1000. போனே இல்லை, எதுக்கு நம்ம போனோம், தேவையில்லை. எத்தீசம் சொல்லுவாங்க, நாத்திகம். கடவுள் தேவையில்லை, சரி விட்டுருங்க. இதற்கும் தாஜி ஒரு முறை சொன்னார், ஆன்மீகம் என்பது கடவுளை நோக்கி போகக்கூடிய வழி மட்டும் அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுடைய தன்மை மாற்றம் இன்னும் பெட்டராக இருக்கும். தன்மை மாற்றம்னா என்ன? கடவுள் மாதிரி ஆவீங்களா? அதெல்லாம் சொல்ல வரல. உதாரணத்துக்கு ஒரு சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய மனப்பாங்கு மாற ஆரம்பிக்கும், ஆட்டிடியூட். உங்களுடைய ஒப்புக்கொள்ளும் தன்மை மாற ஆரம்பிக்கும், அக்செப்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு மெதுவாக ஒரு புது புரிதல்களை வாழ்க்கையை பற்றி கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் ஜேபி சந்திரபாபுடைய படம் பார்த்தீங்கன்னா கவலை இல்லாத மனிதன் ஒன்று எடுத்தார். ஆனால் அவரே வாழ்க்கையில் கவலையோட தான் செத்து போனார். அது வேற விஷயம். நம்மளால மகிழ்ச்சியாக, கவலை இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களில், பிரச்சனைகளில் 1000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சவங்க கூட நிறைய பேர் என்னுடைய கிளைண்ட்ஸாக இருக்காங்க. அவனும் அதே கவலையோட தான் இருக்கான். இந்த 10,000 கோடி திருட்டு போயிடுமோ, யாராவது கவர்மெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்களோ, யாராவது அரசியல்வாதி மாட்டி வாங்கிட்டு போயிடுவானோ, 10 ரூபா பேக்கில் வச்சுக்கணும். அதே தான் தூங்கும்போது யாராவது அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு போயிடுவாங்களோ, ராஜா ட்ரெஸ் போட்டோன்னு ராஜா ட்ரெஸ் போயிடுமேன்னு கவலை, கோவணம் கட்டி போடுவோம், கோவணம் காணாமல் போயிடுமேன்னு கவலை. இந்த கவலையும் மகிழ்ச்சியும் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது ஆன்மீகம். வேணும்னா 90 நாட்கள் எங்களுடைய பயிற்சியை செஞ்சு பாருங்க. இதை நான் எல்லாத்தையும் சொல்றது, வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்குமா? இது வரைக்கும் நான் யாரையும் கேட்டு இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, என்ன மாதிரி கேவலமாக கஷ்டப்படுற உலகத்துல இல்லை யாரும் சொன்ன. சந்தோஷமா இருக்கணும், ஆமா சந்தோஷமா இருக்கணும். கவலை இல்லாமல் இருக்கணும், ஆமா கவலை இல்லாமல் இருக்கணும். நிம்மதியாக இருக்கணுமா? இங்கே அதுக்கு யாராவது இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? யாருக்காக இங்கே நிம்மதியே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுங்க, கல்யாணம் ஆனவங்களை விட்டுருங்க. நிம்மதியே இல்லாதவங்களு அப்படின்னு இருக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்கணும். அப்படின்னா இதற்கு ஒரு அருமையான பயிற்சி. உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம அவங்களோட உட்காந்து பேசுறது, நம்ம என்ன பண்ணுறோன்னா திணிக்கிறோம். பல இடங்களில் தாஜி சொல்கிறார், ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பரவாதற்கு முக்கியமான காரணம், நம்ம போய் மற்றவங்க எங்கள் வீட்டில் சோறு வெள்ளை அடிச்சிருக்கேன், எல்லார் வீட்லையும் நான் வெள்ளை அடிச்சேன்னு ஒத்துக்க மாட்டோம். எங்கள் வீட்டு வெள்ளை சோறு வெள்ளையாக தாங்க இருக்குது. நீங்களே போய் ப்ரஷ் எடுத்த வீட்டில் வெள்ளை பெயிண்ட் ஃப்ரீயாக, நான் ஃப்ரீயாக தானே அடிக்கிறேன், ஐயோ வெளியில் போயாகணும், என் வீடு அது ஒட்டடையாக இருக்கட்டும், அழுக்காக இருக்கட்டும், உனக்கு அதை பற்றி கவலைன்னு சொல்லுவோம். அப்படின்னா அவர்கிட்ட வீட்டில் பெயிண்ட் அடிக்கணும். வீடு அழுக்காக இருக்குது, நிறையா பெயிண்ட் இருக்குது, இந்த பெயிண்ட் கொஞ்சம் அடித்து பார்க்குறீங்களா, 90 நாட்கள் ஃப்ரீ, வேணாம்னா நானே அழிச்சு கொடுக்குறேன்.
கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஆள் போங்க. மார்க்கெட் நம்மளுக்கு பெருசு. மிஞ்சி மிஞ்சி போனால் டிச்சியில் எவ்வளோ 500 அபியாசி இருக்கீங்களா? பாவம் எந்த வருஷத்தில் ஆரம்பித்த சென்டர் 1960களில் 2010 முன்னாடி இங்கே இருந்த சென்டர் கோஆர்டினேட்டர் திரு ரகுராம் அவர்களும் நானும் அப்போது விஷன் 1000 ஒன்று கிரியேட் பண்ணோம். அப்போ 120 அபியாசி. அவர் முதல்ல கேட்டார், 1000 பேர்லாம் அபியாசி ஆக்க முடியுமா? என்னைக்கு ஒரு நாள் ஆவாங்க, சொல்லி வைங்க. இன்றைக்கும் அதை சொல்லலாம், கரெக்டாக இருக்கும். அடுத்து இசைச்சி வந்துட்டார் சகோதரர் பாலாஜி, விஷன் 1000 திருச்சிக்கு. 10 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வருவார், அவரும் விஷன் 1000. இந்த முல்லா நசுருதீன் ஒரு தடவை கோர்ட்டுக்கு போனாராம். அதில் கோர்ட்டில் ஏறி அவர் சாட்சி சொல்லுவேன், என்னப்பா வயசு? 35 வயசு. பொய் சொல்கிறீங்க, 4 வருஷம் வந்தப்போ 35 தானே சொன்னேன். ஐயா எனக்கு நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. ட்ரிச்சியில் என்னைக்கு வந்தாலும் 1000 பேர் சொல்லுவோம். எவ்வளோ பேர் ஆவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை. ராமானுஜர் என்ன பண்ணார்? அவருடைய குருநாதர் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு மந்திரத்தை, மூல மந்திரத்தை சொல்லிட்டு, உலகத்தில் நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னால் உன்னுடைய மரணம் நிச்சயம், தலை வெடிச்சிரு, ஏதோ சொல்கிறார். அவர் சொல்லி முடிச்சோன்னா கோபுரத்து மேலேயே ஊருக்கெல்லாம் சொல்கிறார், என்னால் ஒரு 1000 பேர் முன்னேறினா கூட பரவாயில்ல, நான் கெட்டு போனாலும் அவன் நல்லா இருக்கட்டும். அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ பேருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கு. பல மதங்களில் இருக்கிறவங்களுக்கு பல முறை தாஜி சொல்லக்கூடிய விஷயம், முட்டாள்களுக்கு மதத்தின் மேல் இருக்கும் நம்பிக்கையை விட ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகளுக்கு நம்பிக்கை கிடையாது, தைரியம் கிடையாது. எதுக்குங்க ரிஸ்க்கு? நல்லா தானே போயிட்டு 4 பேர்கிட்ட சொல்லி என் பேரை கெடுத்துட்டு. நீங்கள் கேட்ட கேள்வி சிம்பிள். அவருடைய பசி என்ன என்பதை கண்டுபிடித்து அந்த பசிக்கு இது சரியான உணவு என்பதை சொல்லுங்கள். புரிஞ்சுக்கிறதுக்கு புரியாத அவங்க இஷ்டம். சில பேர் வெஜிடேரியன் பிடிக்காது, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வெஜ் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது பிடிக்கலன்னா பரவாயில்ல, சொல்லிட்டீங்களா? எனக்கு ஒரு 500 பேர் உலகத்தில் தெரியுங்க. இந்த 500 பேருக்கும் நான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை அவங்களுக்கு புரிய மாதிரி சொல்லிட்டேன், எனக்கு புரிஞ்ச மாதிரி இல்லை. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வேலை ஓவர். ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சேன். மணப்பாக்கத்தில் ஒரு முறை நான் பல வருடங்கள் முன்னாடி சார்ஜி மகாராஜுக்கு முன்னாடி ஒரு டாக் கொடுத்தேன். அதில் பதிவாகல. அப்போது அதில் நான் சொன்ன விஷயம், நம்ம ஒவ்வொரு அபியாசிகளுக்கும் கீழே வரும்போது பேக்கெட்டில் ஒரு 500 விதைகள் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு பேச்சுக்கு 500, 1000, 500, 100, 200. இந்த விதைகள் அனைத்தையும் நீங்கள் தூவி விட்டு என்கிட்ட திரும்பி வான்னு அனுப்புகிறார். நம்ம இங்கே வரும்போது விதை இருக்கிறது மறந்துடுறோம், இல்லை சில விதைகளை போட்டு திரும்பி போகிறோம். மேலே போனோன்னு கேட்குறோம், 500 கொடுத்தேனே எவ்வளோ பேக்கெட்டில் வச்சுருக்காரு? 490 பாக்கி இருக்கு, போய் திரும்பி போய் போட்டு வாங்க. அந்த நிலை வந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.